Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆட் செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கிளையண்ட் எனக்கு கொடுத்த ஆட்ஸ் தான் இது ஃப்ரீலான்சர்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப்புக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கேட்டாரு. அதை நான் செஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கிளையண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் ஃப்ரைட் ரைஸ் ஃபோட்டோ ஒன்று. இப்போ நான் வந்து ஃப்ரீ இமேஜஸாக சர்ச் பண்ணேன். அன்ஃப்ளாஷில் போயிட்டு டாட்மில் போயிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ்னு சர்ச் என்ஜினில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நிறையா ஃப்ரைட் ரைஸ் இமேஜஸ் வருது. இதில் ஒன்று எடுத்து நம்ம செஞ்சு பார்ப்போம். ரைட், நான் வந்து இதில் எடுக்கிறேன், இந்த இதை எடுக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ், இதில் போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இன்ஸ்டாகிராம் சைஸ் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூ இதில் போயிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ் 1080 ரைட். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரை நான் அடித்து சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னா எனக்கு இந்த கலர் ஃபீல் ஆகும். அழகான கலர் இந்த கலர். இதுக்கான கலர் கோடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கலர் கோட். ரைட், ஓகே. இந்த கலர் கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கலர் வரும். ரைட், அழகான கலர். இந்த கலரில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் செய்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை வெட்டி போட போகிறேன். இப்போ எப்படின்னா இந்த பென் டூல் எடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு இதில் வந்து நான் எடுக்க போகிறேன். இதில் எடுத்து இப்படி எடுக்க போகிறேன். இப்படி நான் கட் பண்ண போகிறேன். இப்படி நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன். கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணிக்கணும். விஷயத்தை செய்கிற நேரம் அழகாக போய் கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு லேசாக இருக்கும் விஷயம் செஞ்சுட்டு போகிறதுக்கு. ரைட், கட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணியாச்சு, மேக் செலெக்ஷன் இல்லை 1.5 கொடுத்துட்டு இங்கே நான் வந்து இதை கொடுத்து இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணதை அப்படியே தூக்கி இதுக்கு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். கேட்டால் இதை ரைட் கிளிக் பண்ணி லேயர் கண்ட்ரோல் T அடிச்சுட்டு உங்களுக்கு இதில் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் இப்படி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தான் இது வேணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கொஞ்சம் நம்மளோட இமேஜை கொஞ்சம் செய்யணும். ரைட், அதை செய்கிறதுக்கு முன்னுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து மேலே வந்து எடிங் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடிங் போடுறேன். நான் வந்து இது பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து பேக்ரவுண்டு கலரை வந்து நான் கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். இந்த கலருக்கு நல்லாயிருக்கும். இந்த டார்க்குக்கு இது மேட்ச் ஆகும். பேக் ஸ்பேஸ் அடித்தோம்னா ஒரு லேயர் ஒன்று போட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சோன்னா இந்த மாதிரி பொருத்திடும். கண்ட்ரோல் D அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நான் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ்னு எழுத போகிறேன். இப்போ நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி மஞ்சள் ஃபாண்ட்டுக்கு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சளுக்கு இது பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் எழுதிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட்டை மாற்ற போகிறேன். இது பிக் நூடுல்ஸ்னு இருக்குது. நல்ல ஃபாண்ட் ஒன்று பிக் நூடுல்ஸ் டைட்டில். இது நல்லா அழகாக இருக்கும். கண்ட்ரோல் T அடிச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்குனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதையும் கொஞ்சம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 லேயர் கண்ட்ரோல் T அடிச்சு கொஞ்சம் பெருசாக்கி இந்த துண்டை ஏன்னா ஹமின்னு எழுத போகிறேன். இப்போ அதே மாதிரி இங்கே நான் சின்ன இன்னொரு இதை எடுத்துட்டு ஹமின்னு எழுத போகிறேன். எனக்கு ஹமின்னு வந்துச்சு எழுத சொல்லி ஹமின்னு எழுத போகிறேன். ரைட், இவ்வளோதான். ஹமி அடிச்சுங்கண்ணா மார்க் கொடுத்துருங்க. ரைட், இப்படி ஒரு டேக் ஒன்று வச்சு கீழே வர்ற மாதிரி. இதில் வந்து ஃபாண்ட்டை வந்து நம்ம மாற்றணும். வேறு ஏதாவது ஃபாண்ட்டுக்கு மாற்றணும். இம்பேக்ட் கொடுத்து பார்ப்போம். இது இம்பேக்ட் சரி வராது. நம்ம பாப்பிங்ஸை கொடுத்து பார்ப்போம். பாப்பிங்ஸ் இது நல்ல ஃபாண்ட் ஒன்று. பாப்பிங்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம வெள்ளைக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொடுத்தோம்னா இப்படி இருக்கும். இதை அப்படி எடுத்து கொஞ்சம் ரைட் கண்ட்ரோல் T அடிச்சுட்டு சின்னதாக்கி இப்படி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி விஷயம் செஞ்சுட்டு போகலாம்.
ரைட், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T அடிச்சுட்டு இது பண்ணுவோம். ரைட், ஓகே. இப்போ எனக்கு இதை வந்து கொஞ்சம் நான் அந்த துண்டுகள்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம துண்டுகள்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், அவ்வளோதான். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் L அடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் கலர் கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிக்கும். கொஞ்சம் கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதுக்கு செட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் U அடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷனை கொஞ்சம் செஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த இதுகளுக்கு செஞ்சால் கொஞ்சம் அழகாக இருக்கும். ரெட் இந்த மாதிரி வச்சு கலர் கரெக்ஷன் அழகாக இருக்கும். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் T அடிச்சுட்டு ரைட். இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இமேஜில் போயிட்டு ரைட் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு வந்து விலை ஒன்று போடுறதுக்கு அதையும் செஞ்சுக்கலைங்கண்ணே. விலையை வந்து நீங்கள் போடுற மாதிரி போட்டுக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் ஒன்று போட்டு விலையை போட்டுக்கணும். அன்னைக்கு போட்ட மாதிரி விலை வந்து வர்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இன்னொரு லேயரை போட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு கலரையும் இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னு அங்கனே வரும். விழுந்ததுக்கப்புறம் எனக்கு கண்ட்ரோல் T அடிச்சு அன்செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் கூட்டிட்டு ட்ராப் ஷேடோவை கொடுத்து விட்டு கொஞ்சம் ட்ராப் ஷேடோவை கூட்டினோம்னா ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி ஒரு படம் ட்ராப் ஷேடோ பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ படம் இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்மளோட ப்ரைஸை போடக்கூடியதாக இருக்கும். ப்ரைஸ் வந்து நான் கொடுக்குறேன்னா அதுவும் பிக் நோட்ஸில் போட்டு போடுவோம். RS 50 ரூபா. இதை வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுப்போம். குழந்தைங்க வச்சுட்டு கண்ட்ரோல் T அடிச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்படி பெருசாக்கணும்னா இப்படி வந்துடும். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண இப்படி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ரைட், இதை வந்து இதையும் நான் பேக் என்னது பிக் நோட்ஸ்க்கு போட்டோம்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து அழகாக இருக்குது. இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிக் நோட்ஸ் ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறதே விஷயம் இருக்குது. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செஞ்சுட்டு இப்போ எனக்கு வந்து இதுக்கான கம்பெனியோட பேர் ஏதாவது போடணும்னா கீழே வந்து உங்களுக்கு இதுக்கான பேர்களை கொடுக்குறாங்க. கம்பெனியோட பேர் இதை கொஞ்சம் பெருசாக காட்டுங்க. இதை கொஞ்சம் பெருசாக காட்டினா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ரைட், ஓகே. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இதை காட்டிட்டு நீங்கள் இங்கே வந்து கீழே வந்து உங்கள் கம்பெனியோட பேர் எது கொடுக்குறது வந்து கீழே இந்த மாதிரி ஒரு டேக்கில் எடுத்து கொடுக்கலாம். உங்களோட கம்பெனியோட பேர் எந்த கம்பெனி இதை செய்கிறீங்கன்றதை கொடுக்கலாம். அதுவும் கீழே பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இங்கே நீங்கள் கொடுக்கலாம். அது பேர் இப்போ நான் கொடுக்குறேங்க. பேர் வந்து நான் வந்து இது AR ஃபுட்ஸ்ன்னு சொல்லி A.R ஃபுட்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. A.R ஃபுட்ஸ்ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் T அடிச்சு இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு நம்பர் எது கொடுக்குறேன்னா இந்த மாதிரி இதில் பெருசாக இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இதில் நம்பரை வந்து இங்கே நான் வந்து ஒரு நம்பரை கொடுத்துக்கிறேன். 2 நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்கூடியதாக இருக்கும். சும்மா நம்பர் ஒன்று கொடுக்குறேன். 8 7 இந்த மாதிரி நம்பர் ஒன்று கொடுக்குறேன். டபுள் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கால் பண்ண சொல்லி காலிங் நம்பர். இதுக்கான கலரை வந்து நம்ம இந்த கலருக்கு மாற்றணும். இந்த கலருக்கு மாற்றிட்டு கொடுத்தோம்னா இதுதான் உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு அழகான அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்தி ஓகே ஒரு சிம்பிளான விஷயத்தில் வந்து உங்களுக்கான வேலையில் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இல்லை கட் பண்ணதில் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை கொஞ்சம் அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குங்க. கட் பண்ண நான் கொஞ்சம் உங்களுக்கு இதை கட் பண்ணி விட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூஸ் கொஞ்சம் இருக்குது.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கியிருக்கும் நம்புறேன். இது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.